ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரௌன் பேப்பர் கவரை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா, ப்ரௌன் பேப்பர் கவரை இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிற பக்கத்தை கட் பண்ணி எடுக்கிறேன். 2 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் நீளமான ஷீட்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு புக்குக்கு கவராக தான் யூஸ் பண்ண போகிறேன். புக்கு கவர் பண்ண மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. புக்கு கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் கவர் பண்ணுவாங்க. நான் இப்போ பண்ணுற மாதிரி தான் நான் எப்போயுமே புக் கவர் பண்ணுவேன். நீங்கள் எப்படி கவர் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீட்டாக கவர் பண்ணியாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இந்த பேப்பரை வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து கட் பண்ண ஒரு சின்ன பீஸை தான் எடுத்திருக்கேன். 2ஆக மடிச்சுட்டு கொஞ்சம் பேப்பர் எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி கையாலேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மடக்கி எடுக்கிறேன். இனி பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கிறத எல்லாத்தையுமே கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிறேன். இனி இந்த பேப்பரில் முன்னாடி இருக்கிற பீஸில் 1.5 சென்டிமீட்டர் அளவில் கீழ் சைடு இருக்கிற பேப்பரை கட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் பீஸ் நம்ம வெட்டி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுலேயுமே இந்த மாதிரி 1.5 சென்டிமீட்டர் அளவில் அதையுமே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இனி கட் பண்ணாமல் வச்சுருக்கிற இந்த பீஸில் பார்த்திங்கன்னா 2 சைடு எட்ஜஸ்லையுமே கட் பண்ணி எடுக்கிறேன். சின்ன பீஸ் தான் கட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு மடக்கி ஒட்டும் போது நீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இனி அந்த சைடு குட்டி பேப்பரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணி விட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு பிளெயினாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறேன். இல்லை தேவையில்லை அப்படின்னா பிளெயினாக கூட நம்ம ஒட்டி எடுத்துட்டால் போதும். இந்த சைடை நம்ம ஒட்டி தான் எடுக்க போகிறோம். டிசைன் போடுறீங்க அப்படின்னா இந்த டிசைன் தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு வேறு எதனா டிசைன் பிடிச்சிருக்கு இல்லை தெரியும் அப்படின்னா அந்த டிசைனில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை பிளெயினாகவே இருக்கட்டும், டிசைன் வேண்டாம் அப்படின்னா பிளெயினாக கூட நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இன்னி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடையுமே நம்ம ஒட்டி எடுத்துட்டால் போதும். க்ளூ பார்த்திங்கன்னா ஃபெவிகால் இல்லைன்னா ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒட்டி எடுத்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு ஓல்டு இன்விடேஷனில் இந்த மாதிரி ஃப்ளவர் இருந்துச்சு. அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இதை தான் இதில் ஒட்ட போகிறேன். உங்ககிட்ட இது மாதிரி இன்விடேஷன் கார்டு இல்லை அப்படின்னா பேப்பரில் கூட அழகான இந்த மாதிரி பிக்சர்ஸ் வரும். இல்லை அப்படின்னா நோட் புக்கில் இருக்கிற பிக்சர்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இது பிளெயினாக இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட அழகாக க்யூட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பிக்சர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேல் பக்கமாக
2 ஹோல் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கயர் வச்சு தான் இதை கட்டி எடுக்க போகிறோம். இந்த கவர் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இதில் வந்து கேஷ் வச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த கவரை யூஸ் பண்ண போகிறோம். இனி இதில் பெஸ்ட்டு விஷஸ்ன்னு எழுதி எடுக்க போகிறேன். பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம கையாலே செஞ்சு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்மளே ஈஸியாக செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, இதுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷீட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பெரிய சைஸ்லேயோ இல்லை சின்ன சைஸ்லேயோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். ரவுண்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 2 சைடையுமே இந்த மாதிரி மடக்கி எடுக்கிறேன். குட்டியாக மடக்குனா போதும். மடக்கி எடுத்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து உள் பக்கமாக இனி மடக்கி எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ரெண்டு சைடுமே மடக்கி எடுத்தாச்சு. இனி இதில் 2 சைடுமே இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இது ஒட்டி எடுக்கலைனாலுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஒட்டி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபெவிகால் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இனி பார்த்திங்கன்னா கேரி பேக்கில் இருந்த ஒரு கயரை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம குட்டியாக பண்ணுறதுனால ஒரு பாதி கயறு போதும். கட் பண்ணிவிட்டு இதை இனிமேல் ஒட்டி எடுக்க போகிறேன். இந்த கயரை வச்சுட்டு ஒரு குட்டி பீஸை எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இதே மாதிரி 2 சைடுமே ஒட்டி எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா குட்டியான ஒரு கவர் ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாக்லேட் வச்சு யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மேரேஜு அப்படி இல்லைனா எதனா ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து கேஷ் வச்சுட்டு இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மளே செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணும்போது அதோட சந்தோஷமே தனி தான். இனி பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் கேஷ் வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். அப்போ கேஷ் வந்துட்டு கீழே விழாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். இனி ப்ளைனாக இருக்கிறதுனால இந்த எட்ஜஸில் பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். இல்லை டிசைனாக இருக்கணும் அப்படின்னா லேஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம ஒட்டி விடலாம். கலர் செல்லோட்டோப் வச்சு கூட நம்ம ஒட்டி விடலாம். இனி என்கிட்ட ஒரு பழைய ஒரு போலை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு, அதையுமே ஒட்டி விட்டுட்டு பெஸ்ட் விஷஸ்ன்னு எழுதி எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கே க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி மெட்டீரியலை வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 4, அதுக்கு நான் வந்துட்டு இந்த ப்ரௌன் கலர்லேயே ஒரு கவர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு கபோர்டில் வச்சுட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, ப்ரௌன் கலர் கவர் தான் எடுத்திருக்கேன். இனி இதில் குட்டியாக ஒரு ரவுண்ட் போடணும். நான் வந்து செலோடேப் யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். செலோடேப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாகவே ரவுண்ட் பண்ண இடத்துக்கு உள்ளாடி இருக்கிற பேப்பரை ஃபுல்லாகவே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டா போதும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா இதை வந்து கிச்சனில் வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஹோல் வழியாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நிறைய வெங்காயம் போட்டிங்கனாலுமே கீழே விழாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். டிப் நம்பர் 6, இனி வந்து இந்த கேரி பேக்கில் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக இருந்துச்சு, அதனால் அதுக்கு மேலேயே வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுக்கிறேன்.
இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா கவர் எல்லாம் போட்டு வைக்கிற கூடையாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டு எல்லாமே அடுக்கி வச்சிட்டிங்கன்னா இதுக்குள்ளேருந்து இந்த ஹோல் வழியாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பெரிய கூடையாக எடுத்துட்டிங்கன்னா நிறைய கவர் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு அவசரத்துக்கு இதுலேருந்து எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.